ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டிருக்கேன். குக்கரில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். நார்மலாக குக்கரில் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது தேவையான அளவுக்கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு லைட்டாக நல்லா தோலோடு நச்சுட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே சின்ன சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்துக்கிட்ட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி பழமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போது நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் இது கூட 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட தனி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நீங்கள் ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகும். அந்தளவுக்கு நல்லா நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பராக நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.